ஹலோ டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத வெறித்தனமான ட்விஸ்ட் இருக்கிற ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1990வது வருஷம் ஏப்ரல் மாசம் ஒக்லஹோமா சிட்டில இருக்கிற ஒரு ரோட்ல நைட் டைம்ல ஒரு பிக்கப் ட்ரக்ல 3 பேர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோட்டுக்கு ஓரத்துல ஏதோ ஒன்று இருக்கிறத பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல அது ஏதோ ஒரு குப்பம் தான் நினைச்சாங்க. ஆனா பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் அது ஒரு மனுஷனுடைய உடல். இன்னும் சொல்ல போனா பிளாண்ட் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணோட உடம்பு அது. அந்த பொண்ணு உடம்புல இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு. சோ உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க. சோ விஷயம் கேள்விப்பட்டு அந்த லேடியோடைய ஹஸ்பண்டும் ஹாஸ்பிடலுக்கு வந்தாரு. அவரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என் ஒய்ஃபோட பேரு டோனியா. அவ ஒரு கிளப்ல டான்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு 2 வயசு பையன் இருக்கான். அவன் பேரு மைக்கேல் அப்படின்னு சொல்றாரு. எங்க டாக்டர் அந்த டோனியாவை அட்மிட் பண்ணி கைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே கட்டி போட்ட மாதிரியான பழைய தழும்புகள்லாம் இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே டோனியா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையே இறந்து போயிடுறாங்க. ஸோ டோனியா வந்து ஒரு கிளப்ல டான்ஸரா ஒர்க் பண்ணவங்க தானே. அப்ப கூட டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு வந்து டோனியாவுடைய ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டெலிஃபோன் டைரக்டரியில இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்றாங்க. ஸோ அது வந்து டோனியாவுடைய அம்மா தான். உங்களோட பொண்ணு டோனியா இறந்து போயிட்டான்னு சொல்ல அந்த பக்கம் அம்மா, என்ன சொல்றீங்க, என் பொண்ணு இறந்து போய் 20 வருஷம் ஆகுது, அவ 18 மாசம் குழந்தையா இருக்கும் பொழுதே இறந்து போயிட்டான்னு சொல்ல அவ்வளவுதான் பெரிய ஷாக்கு எல்லாருக்குமே. ஸோ டோனியான்றவங்க 18 மாசம் குழந்தையா இருக்கும் பொழுதே இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப இறந்து போன அந்த பொண்ணோட பேரு டோனியாவா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அவங்களோட உண்மையான அடையாளம் தான் என்ன? சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிடெக்டிவ்ஸ், நீங்க வந்திருக்கிற இடம் கிரைம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த கேஸ்க்குள்ள போகலாம். சோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன அவங்களோட பேரு டோனியா கிடையாது. அவங்களோட உண்மையான பேரு ஷாரோன் மார்ஷல். 1980கள்ல அவங்க ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷாரன் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு. அவங்களுடைய கனவே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்றது தான். ஷாரனை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஷாரன் ரொம்ப நல்ல பொண்ணு. ஷாரனுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவரோட பேரு வாரன். அவரு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பாரு. பார்க்கவே ரொம்ப டெரரா இருப்பாரு. ஸோ அதனாலே ஷாரன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பயந்து இருப்பாங்க. போன்ல பேச பெர்மிஷன் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாது, வெளியவும் போகக்கூடாது. ஷாரன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ காலேஜ் விட்டா வீடு, அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஷாரன் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்களை வீட்டுக்கு ஸ்லீப் ஓவருக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணும் ஷாரனுடைய வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூமுக்கும் டோர்ஸ்லாம் கிடையாது, கர்டைன் மட்டும் தான் இருக்கும். அவ திடீர்னு ஷாரனுடைய அப்பா வாரன் வந்துட்டு கன்னோட உள்ள வராரு. ஷாரனுடைய ஃப்ரெண்ட ஓரமா அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு முன்னாடியே ஷாரனை வந்துட்டு அபியூஸ் பண்றாரு. அதுவும் கன் பாயிண்ட்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா ஷாரன் அடுத்த நாள் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட டாடி இப்படிதான், உனக்கு எதுவும் இல்லைல்ல, மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாரன் அவருடைய பொண்ணு ஷாரனை வந்துட்டு ரொம்ப வருஷங்களாவே அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஷாரன் இதெல்லாம் கண்டுக்காம அவங்களுடைய ஃபியூச்சரை நோக்கி போறாங்க. ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா ஆகணும். ஆனா அந்த கனவும் மண்ணோட மண்ணா போகுது. ஏன்னா ஷாரன் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அவ்வளவுதான், டாடி என்ன காலேஜுக்கு போக விட மாட்டாரு, என் கனவு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஷாரனால வளர்க்க முடியாது. அதனால அடாப்ஷனுக்கு கொடுத்துடுறாங்க. சோ ஷாரன் வந்து மனசளவுல உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுடைய கனவும் நிறைவேறாததுனால வருஷங்கள் கழிச்சு அவங்க ஒரு கிளப்ல டான்ஸ் ஆடுற வேலையை செய்யறாங்க. அதுவும் ஷாரன் அந்த வேலையை பார்க்கும் பொழுது ஷாரனுடைய அப்பா அந்த வாரன் வந்து பக்கத்திலே தான் இருப்பாரு. பணம் எல்லாம் ஸ்ட்ரைட்டா அவருக்கு தான் போகும். ஷாரனுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீடமும் கிடையாது. அதுவும் பணம் கிடைச்சதுன்னா ஷாரனை தப்பான வேலைக்கும் அவர் அனுப்புறாரு. சோ இப்படியே நாட்கள் போகும்பொழுது ஷாரனுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு தான் மைக்கேல். என்னன்னு தெரியல, ஷாரனுக்கு வந்துட்டு இந்த மைக்கேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால இந்த குழந்தைய தன் கூடவே வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஷாரனுடைய அப்பா அந்த வாரனும் எங்க ஷாரனு குழந்தைய கூட்டிட்டு ஓடி போயிட போறாங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் மைக்கேலையும் இவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ அதனால ஷாரனால அவங்க அப்பாவை விட்டு எஸ்கேப் ஆகவே முடியல. ஆனா ஷாரன் வந்து தான் பிள்ளையும் தன்னை மாதிரி அடிமையா வாழக்கூடாது அப்படின்றதுக்காக ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்கு கால் பண்ண அவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்டோட ரிசல்ட்ல இந்த அப்பங்காரர் இருக்காருல வாரனு, அவருக்கும் அந்த குழந்தை மைக்கேலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா ஷாரன் வந்து தான் விரும்புற யாரு கூடவோ இருந்துதான் அந்த மைக்கேலை பெற்றிருக்காங்க. அதனாலதான் மைக்கேல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ கோர்ட்டும் என்ன பண்ணுதுன்னா, அந்த அப்பங்காரன் வாரனுக்கு வந்து எந்த ஒரு பேரண்டியல் ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ ஷாரனும் வந்துட்டு அவங்க புள்ள மைக்கேல் நல்லா வாழணுன்றதுக்காக ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பிடுறாங்க. மைக்கேல் அங்க நல்லா வாழட்டும் அப்படின்னு. சோ
அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. 1994வது வருஷம் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆளு கன்னோட உள்ள வராரு. நான் என் பையனை கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பிரின்சிபலா ஹாஸ்டேஜா புடிச்சிட்டு அந்த குட்டி பையன் மைக்கில் கடத்துறாரு. யாரு? அப்பங்காரன் வாரன் தான். ஸோ ஸ்கூலு, போலீஸ், மீடியான்னு எல்லாருக்கும் தெரிய வந்து அந்த வாரனுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை செக் பண்ணும்போது அது மிஸ்மேட்ச் ஆகுது. அப்பதான் அவரோட உண்மையான பேரும் தெரிய வருது. அவரோட பேரு பிராங்க்லின். மோசமான சைக்கோ கில்லரு. நிறைய குழந்தைகளை கடத்திருக்காரு, அபியூஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்காரு. சோ நமக்கு இப்பதான் புரிய வருது ஏன் அந்த அப்பங்காரன் இவ்வளவு மோசமா இருந்திருக்கான் அப்படின்னு. ஏன்னா அவன் ஒரு சைக்கோ கில்லரு. சோ அந்த சைக்கோ அந்த மைக்கேலையும் பிரின்சிபலையும் கூட்டிட்டு பிரின்சிபலோடைய ட்ரக்லயே அங்க இருந்து கிளம்புறாரு. சோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் பிரின்சிபலை அங்க ஹேண்ட் கஃப் பண்ணி டக் டேப்லாம் போட்டு ஓட்டிட்டு அவரை அங்கேயே விட்டுட்டு மைக்கேலை மட்டும் கூட்டிட்டு அந்த சைக்கோ எங்கேயோ கிளம்பி போறாரு. சோ அங்க இருந்து பிரின்சிபல் எஸ்கேப் ஆகிதான் அவரு போலீஸ்க்கு கால் பண்ண FBI போகுது இந்த கேஸ். எல்லாருமே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏஜென்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா 48 மணி நேரத்துக்குள்ள அந்த சைக்கோவை கண்டுபிடிக்கணும், இல்லனா அந்த குழந்தை மைக்கேலுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வேகமா வேலைய ஆரம்பிக்கிறாங்க. சோ அமெரிக்காவுடைய எல்லா மாகாணங்களும் கண்ணை மூடாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஏதாவது கிரெடிட் கார்டை யூஸ் பண்றாரா இல்ல ஏதாவது ஒரு நடமாட்டம் தெரியுதான்னு வெயிட் பண்ணும் பொழுது இவங்க நினைச்ச மாதிரியே அந்த சைக்கோ வேற ஒரு இடத்துக்கு போக போறாரு போல கார்ல. அதுக்கு இவருக்கு லைசன்ஸ் வேணும். இருக்கிற லைசன்ஸ் வச்சு போனா புடிச்சிருவாங்கன்ட்டு வேற ஒரு ஐடென்டிட்டில ஒரு ஃபேக்கான லைசன்ஸை ரெடி பண்றாரு. சோ இந்த விஷயம் வந்து FBI ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்ச உடனேயுமே அந்த லைசன்ஸை அப்ரூவ் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ற மாதிரி பண்றாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அந்த சைக்கோ கிட்ட அந்த குழந்தை மைக்கேல் இருக்கான். சோ மைக்கேலை உயிரோட காப்பாற்றணும், அதான் பிளானே. சோ அதனால இந்த UPS டெலிவரி மேன் மாதிரி FBI ஏஜென்ட்ஸ் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு டெலிவரி பண்றதுக்கு போறாங்க. அவருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனா லபக்குன்னு புடிச்சு போட்டுறாங்க. அவ்வளவுதான் அந்த சைக்கோ மாட்டிக்கிறாரு. உடனே வீடு முழுக்க தேடுறாங்க. ஆனா அந்த மைக்கேல்ன்ற குட்டி பையனை காணோம். அந்த சைக்கோவை பிடிச்சு கொண்டு வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏஜென்ட்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க அது பொய் அப்படின்னு. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்க கேட்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க மேபி இவரு மைக்கேலை கொலை பண்ணிருப்பாரு. ஆனா உடம்பு இல்லாம இவர் மேல மர்டர் கேஸ போட முடியாது. ஆனா இருந்தாலும் குழந்தைய கிட்னாப் பண்ணது, காரை திருடினது, கன் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் எல்லாம் போட்டு 52 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்கறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஒரு FBI ஏஜென்ட் நைஸா அந்த சைக்கோ கிட்ட போயிட்டு உண்மையிலேயே அந்த மைக்கேல் எங்க இருக்காருன்னு எமோஷனலா கேட்கும் பொழுது அந்த சைக்கோவும் அழ ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்றாரு, நான் அவன் தலையிலேயே 2 தடவை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்ல. அப்படின்னா மைக்கேல் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு. சரி எங்க இந்த விஷயத்த பண்ணன்னு சொல்லி கேட்க அவரும் சொல்றாரு. ஆனா அங்க போய் பாக்குறாங்க, அங்க அந்த மைக்கேல்ன்ற பையனோட உடம்பு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்குமே அந்த மைக்கேலுடைய உடம்பு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சோ இந்த நேரத்துல தான் ஷேரன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க உடம்பு ஓரத்துல போய் விழுது. அந்த நேரத்துல ட்ரக்ல வந்த ஒரு 3 பேரு ஷேரனை பார்த்து உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஆனா அங்க ஷேரனுடைய ஹஸ்பண்ட் வராரு. அவரு வந்து ஷேரனோட நேம் வந்து டோனியா, எங்களுக்கு மைக்கேல்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஷேரன் வந்து அவங்க அப்பா கிட்ட அபியூஸ் ஆகியிருக்காங்க. அந்த கேப்ல தான் இவரை லவ் பண்ணி இவங்க 2 பேருக்கும் பிறந்தது தான் மைக்கேல். ஆனா இப்ப இந்த ஹஸ்பண்ட் மூலியமா ஷேரனோட நேம் வந்து டோனியா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரி அந்த டோனியான்ற பேர்ல டெலிபோன் டைரக்டரிய பார்த்து கால் பண்ணி கேட்டா அந்த டோனியான்ற பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதோட இங்க தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டும் வெளியே வருது. என்னன்னா இந்த சைக்கோ தான் குழந்தைகளை கடத்து வரல, அவரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டோனியான்ற ஒரு பொண்ணை தான் கடத்திருக்காரு. அந்த குழந்தைய கடத்தி அவரே வளர்த்திருக்காரு. ஷேரன்னு பேர் வைக்கிறாரு. சரி மகளா நினைச்சு வளர்ப்பாருன்னு பார்த்தா அபியூஸ் பண்ணி கொடுமைப்படுத்திருக்காரு. சோ ஷேரனும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஷேரனுடைய உண்மையான நேமான டோனியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகி டோனியா இறந்து போயிடுறாங்க. இந்த ஹஸ்பண்டுக்கும் இப்ப யாரும் இல்ல. ஏன்னா ஒய்ஃப் டோனியாவும் இறந்து போயிட்டாங்க, பையன் மைக்கேலும் இறந்து போயிட்டாரு. இந்த கொடுமையெல்லாம் பண்ண அந்த வாரன் சைக்கோ இன்னைக்கு வரைக்குமே ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அவருக்கு பரோல் கிடையாது. சாகர வரைக்கும் அவரு ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். சோ இந்த கேஸும் இங்கேயே முடியுது. சோ டிடெக்டிவ் சொல்லுங்க எப்படி இருந்தது? ஒரு சைக்கோ ஒரு குழந்தைய கடத்தி கூடவே வளர்த்து இவ்வளோ வேலைகள் பண்ணிருக்காரு. இதை இன்ஸ்பயரா வச்சு நிறைய படங்களும் சீரீஸுமே வந்திருக்கு. சோ இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ டிடெக்டிவ்ஸ் ஞாபகமா உங்க கிரைம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற ஒரு கேஸ்ல பார்க்கலாம்.